கசப்பு என் கணவனோ மனைவியோ பிள்ளையோ ஒருவேளை என் உறவுகளோ ஒருவேளை அண்டை வீட்டாரை குறித்து எனக்குள்ள கசப்பு வந்துச்சுன்னா அதை அப்படியே தண்ணி ஊற்றி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி என்ன செய்யுங்க, பொங்க வச்சுட்டே இருக்காதீங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, பக்கத்தில் கையை குடிமா பொங்க வைக்காதீங்கம்மா, எரிச்சலை பொங்க வைக்காதம்மா, எரிச்சலை எண்ணெய் ஊற்றி பொங்க வைக்காதம்மா, இயேசுவின் நாமத்தில் அணைஞ்சுவோம். அதை வேரோட நான் என்ன செய்கிறேன், பிடுங்குற. எனக்குள்ள வேறு கொள்ளவே கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன். இதை ஏன் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குள்ள கசப்புகள் இருக்கிற பொழுது அந்த கசப்போட யார் இணையிறா? இன்னும் இல்லை, பொல்லாதாவியின் சேனை. இதை நிறைய முறை சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ள கசப்பு இருந்ததுன்னா அந்த கசப்போட யார் இணைஞ்சிருவா? பொல்லாத சேனை இணைஞ்சிச்சுன்னா அப்படின்னு வச்சுங்கோ, ஒன்று துரத்த டொயங்கு நீங்கள் வரும், ஒன்று துரத்த டொயங்கு நீங்கள் ஒன்று வரும். நான் அனுபவத்தில் சொல்லிக்கிறேன். ஒரு பிரதருக்குள்ள இப்படிப்பட்ட டெவில் இருந்தது. அதை துரத்த வந்துட்டே இருக்குது. ஏன் இது வருதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அப்போ தான் அவர் சொன்னார், இப்படி தான் துரத்தணும். அப்போ தான் கர்த்தர் அந்த மனுஷனை வேலி அடைச்சு அந்த பொல்லாத சேனையை, முதல்ல பொல்லாத சேனையோடு இருக்கிற கனெக்ஷனை வெட்டுனார். அப்புறம் அதை வெட்டி அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ரிலீஸ் பண்ணும். ஆமேன் என்று சொல்லாமல். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ கசப்பு எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் 1, 2 நீங்கள் மறுரூபமாக்க